பொண்ணு சின்ன பொண்ணு ஏய் யாமடே பாட்டு கேட்டுட்டு நடந்தீங்க. சின்ன பொண்ணு டைம் பார்க்கலையா நீ? மணி எத்தனை ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? எலும்பு. எடே நான் விடிய காலையிலே எலும்பி பிள்ளைகளெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாண்டே படுத்து கிடக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, மணி எத்தனைன்னு பார்க்கலையா? மணி 11:30 சின்ன பொண்ணு. இப்ப என்ன 11:30 படுக்கப்படாதா? சின்ன பொண்ணு எங்க அம்மா கிடந்து உணங்கிட்டே இருக்காவ சின்ன பொண்ணு கிச்சன்ல. போ சின்ன பொண்ணு, ஏதாவது ஹெல்ப் பண்ணு. ஏ சும்மா ஈரம் எலும்பு சின்ன பொண்ணு. இந்த வந்த அவசரத்துல அப்படியே கிடந்துட்டேன். ஒருக்கா ஏசியை போட்டு விடும், கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன். சின்ன பொண்ணுக்கு எலும்புன்னு ஏசி ஆன் பண்ண போய் என்ன வரதட்சணை கொடுமையா பண்றிய? சின்ன பொண்ணு அது எங்க அம்மா சும்மா சொல்லாவ சின்ன பொண்ணு. ஆமா உங்க அம்மா சொன்னா சும்மா, நாங்க சொன்னா கேஸ் ஆயிரும். எலும்பு சின்ன பொண்ணு. ஏசிய போடுங்க, 10 நிமிஷம்னாலும் அந்த ஏசியில படுத்துக்கிட்டு தான் நான் எலும்புவேன். ஏன் ஏசி நாசம் ஆயிட்டு? ஒளிச்சு வச்சிட்டீங்களா? இது சின்ன பிள்ளையா கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்கு? எதுக்கு ஒளிச்சு வச்சியா? உங்க அம்மைக்கு ஏசியா அது? யாருக்கு அதுன்னு இருக்கு சின்ன பொண்ணு, இந்த வீட்டுல உள்ள ஏசி. அப்ப பொது தானே அது? என்னது உங்க அம்மைக்கு ஏசி? உங்க அம்மைக்கு பேர் என்ன எழுதிருக்கே ஜீவு? வாய பேரு உங்க அம்மைய பேச விட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீரோ? சும்மா இரு சின்ன பொண்ணு, சண்டை போடாத. இப்ப ஏசி போட்டு கிடந்தாதான் என்ன அவ்வளோ வயிற்றுச்சல்? மீட்டர் பாக்ஸுக்கு பக்கத்திலேயே படுத்து கிடக்கும். உங்களுக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நொல்ல கண்ணு போறவை. இப்ப என்ன ஏசி போடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த குளிர்ல இவ்வளவு மழை பெய்யல வெளியே, இந்த குளிர்ல உனக்கு மட்டும் எதுக்கு ஏசி கேக்குது? ஒரு நாளும் குளிக்க மாட்டா. எப்படி கோத்து விடுவு பாரு. சும்மா ஃபன் போறேன் பண்ணி. குளிக்காமல தெரியா? அதான் புலவாட அடிக்கும்னு பார்த்தேன். சும்மா என்கிட்ட 2 நாள் முன்னாடி சொன்னாமா 15 நாள் ஆச்சு குளிச்சின்னு. ஏ சும்மா சொன்னேன். டெய்லி குளிச்சிட்டு இருக்கனாலதான் ஃப்ரீ ஹேர்ல சுத்த முடியுது. முடி காயணும்ல, அதனாலதான் காலையிலேயே குளிச்சுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுட்டு தெரியும். நடிக்காத, நீ உள்ள போன பிறகு தண்ணி சவுண்டே கேட்காதடி. அப்படி குளிக்கல அப்படிதானே? நான் குளிப்பேன்டே. அப்ப எப்படி உன்கிட்ட வர முன்னாடி ஆறுவு? நான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன்டே. அதெல்லாம் உங்களுக்கு நாத்தம் போலதான் இருக்கு. என் ஃப்ரெண்டு துபாயில இருந்து கொண்டு வந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். என்ன இளவோலே யோசப்பு, இவளை கொண்டு போய் கோயில் குளத்திலேயாவது முக்கல, ஏதாவது புண்ணியமாவது வந்து இவளுக்கு சேரட்டு, அப்படியாவது குளிக்கட்டு பாண்ட. சரிமா? என்னது சோரிமா? மெதுவா கூட்டிட்டு போய் அந்த தொப்போளத்துல தள்ளி விட்டு என்ன கொண்டு வரலான்னு அடுத்த பொண்டாட்டி பாத்துக்கிடலாம்ல. 2 பேரும் நல்ல மாஸ்டர் பிளான் தான் ஓடியாவ. ஆமா, இவள அனுப்பிட்டு இன்னொருத்தைய பிடிச்சு கட்டி வச்சு இன்னொரு கொடுமையை அனுபவிக்கிறதாடி. ஒரு ஏசி போட சொன்னதுக்கு இவ்வளவு பேசுறீல்ல நீங்க? இது கரண்ட் பில் எல்லாம் கூடுதல்னு சொல்லிட்டு இருக்கேன்லாட்டி. கரண்ட் பில் எவ்வளவுமா வந்திருக்கு? இல்ல எல்லா வாட்டியும் 250 350ன்னு வரம்ல, இந்த வாட்டி மட்டும் 1300 ரூபா வந்திருக்குல. இவ பூரா ஏசில எல்லாம் கிடக்கா. என்ன போய் புழுவியாவ? கேஸ் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புல போட்டு சமைச்சது யாருமா? நானா நீங்களா? கரண்ட் அடுப்புக்குலாம் அவ்வளவு கரண்ட் ஒண்ணே இழுக்காது. ஆமா ஆமா, கரண்ட் அடுப்பு கரண்டே இழுக்காது, சும்மா இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க அம்மா சண்டைக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த ரூமை வேணா உங்க அம்மையை கொடுத்துருங்கடே. இந்த ரூம்ல இருந்தாதான் எனக்கு ஏசி போட்டு உறங்கணும் போலே இருக்கும். நான் வேணா வெளியே படுத்து கடை. எத்தனை நேரம் படுக்க கூட முடியல. வீட்டுல இருந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் விற்கப்படும். பின்ன என்கிட்ட அது பைசா வீட்டுல கூட பொருள் எல்லாம் வித்து வேணா பைசா புரட்டி தாரு. கிளவிய பிடிச்ச இடத்துல இருந்தா என்னையும் பிடிச்சிருந்து. ஹலோ ராணி, கேக்குதா? ஆமா கேக்குது. பக்கத்துல போயிட்டேன. லைன்லயே இரு, கட் பண்ணாத. இல்ல நீ கட் பண்ணிட்டு கூப்பிடு, வண்டி ஓட்டும் போதே பேசாத. இல்ல ஒண்ணும் இல்ல, ஹெட்செட் தான் மாட்டிருக்கேன். நீ கட் பண்ண என்ன பிறகு போன் பண்ணா எடுக்கவே மாட்டா. லைன்லயே இரு, அப்படியே வீடியோ கால்ல காட்டி தரேன் இந்த இடத்த. சரி செல்வா. வந்துட்டேன் ராணி. இதுல வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் இரு. சரி சரி. இடம் பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கு ராணி. பக்கத்துல போயிட்டு வீடியோ கால் ஆன் பண்றேன். நீ வீடியோ எடுத்து அனுப்புனாலும் போதும். வேண்டாம், வீடியோ கால் ஆன் பண்ணி காட்டுறேன். உன் பொண்டாட்டி எங்க? வந்துட்டு ராணி. செல்வா காட்டு, வீடியோ கால் பண்ணி. தெரியுதா பாரு? தெரியும் செல்வா. பாரு, நீ வாங்கிருக்கூடிய இடத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாரு. தெரியும்ல செல்வா, இந்த இடம்லாம் உன் வீட்டை ஒட்டி தானே? ஆமா, இருந்தாலும் மிந்தி வேற யாருக்கு இடமாவோ இருந்து இனி உன் இடம் அப்படி தெளிவா பார்க்க வேண்டாமா ராணி? இதெல்லாம் நேர்ல வந்து பாக்கணும் ராணி. சும்மா இரு செல்வா, அங்க வந்து உன் பொட்டாட்டி வந்து அடி வாங்கி சாவதுக்கா? ஆல்ரெடி அவ என்ன கண்ணில் காண விடாம நிப்பா. இப்ப இடம் வாங்கன்னு வேற தெரியும், என்ன கொன்னுருவா அந்த பக்கம் வந்தா. அவ கிடக்கா டுபாகு இருக்கு. சத்தம் போடாத, வந்து உடனே அடிச்சு கும்மிர போறா. அவ வீட்டுல இல்ல, அந்த தைரியத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எங்க போனா? கரண்ட் பில்லு ஏதோ இன்னைக்குதான் லாஸ்ட் நாளாம், கரண்ட் ரூபா கேட்டதுக்கு போயிருக்கா. சரி சரி சரி. நீ கூட்டிட்டு போலியா அவளை? நீ இந்த இடத்த வீடியோ கால் பண்ணி காட்டுவேன்னு கேட்டதுக்கு பிறகு நான் எப்படி அவளை கூட்டிட்டு போவேன்? ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். சரி செல்வாணி, எனக்காண்டி என்னனாலும் பண்ணுவியா? ஆமா, போற வழியில பாக்கியது வீட்டுல 2 முருங்கை களவாண்டு போயிடுவ. சரிக்கா, உனக்கு 2 பரிசு தரேன்னு. எக்கா
அது என் வீட்டுக்காரன் பைக்கு தானே. ஆமா பத்தியா செல்வா பைக் எதுக்கு இங்க நிக்குது? இவன் வீட்டுல கொண்டு வைக்காம எதுக்கு இதுல விட்டுட்டு போயிருக்கான்? சரி யாரையும் பார்க்க போயிருப்பானா இருக்கும். இங்க இவனுக்கு யார பாக்கணுங்க? பாப்பி முருங்கையை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்போம். அங்க ஒருக்க பாருங்க. இவன் எதுக்கு அந்த இடத்துல நிக்கான்? அந்த இடத்த விக்கிறதுக்கு போட்டிருந்து நீ வாங்குறியோ? எக்க நீங்க வேற காமெடி பண்ணாதுங்க. எக்க இது அந்த ராணி தான் அந்த இடத்த வாங்கியான்னு கேள்விப்பட்டீங்க. இவன் எதுக்கு அங்க நின்று போனை தூக்கிட்டு பாட்டிக்கிட்டு நிக்கான்? ராணி வாங்கினா என்ன, நீ வாங்கினா என்ன? எப்படி வாங்கினாலும் செல்வா கடன் தானே. 4 முடி. சரி விடு, எதுக்கு போய் நிக்கானே தெரியாது. சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்லப்படாது. வா என்னன்னு போய் கேப்போம். எக்க சும்மா எதுக்கு அவன் போன்ல ஏதோ பேசிட்டு நிக்கான். ஒளிச்சு போயினு என்ன பேசியான்னு கேப்போம். ஓடியா 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 ஓடியா. ராணி பாரு, வீடியோ கால்ல ராணிட்ட பேசிட்டு இருக்கான். சத்தம் போடாதுங்க. எங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா இந்த வீடு அழகா தெரியும். நீ எப்பவாது இங்க வந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே போதும். நான் மாடியில இருந்து பார்த்து உன்ட்ட பேசுவேன், நீயும் பேசலாம். ஏ இழுவ, இவன் என்ன இழுவ இப்படி பேசிட்டு இருக்கான்? செத்து இருங்க, கோவம் எப்படி வர தெரியுமா? எங்கிட்ட போய் அடிச்சிருட்டோன்னு இருக்கு. இரு இரு என்ன பேசியான்னு கேப்போம். அந்த ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் பைசா குறைக்க சொல்லுவியா செல்வா? அந்த ஆள்கிட்ட நான் பேசுது இல்ல. அந்த ஆளுக்கு எங்க வீட்டுல ஒரு இழுவ கிடக்கால, அவளை நல்லா தெரியும். நான் ஒரு வேளை குறைச்சி பேசினேன்னு வச்சுக்கேன், அவர் போய் சொல்லிவிடுவாரு, இந்த ராணிக்காண்டி உன் மாப்பிள்ளை என்கிட்ட வந்து பைசா குறைச்சி கேட்கான்னு. அப்படியா? ஆமா, அந்த இழுவை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த இழுவையெல்லாம் வந்துராமாவா வந்தா என்ன பயமா பாஜல். அவ என்ன விரட்டி விட்டா, நீ இந்த கூடாரத்துல எனக்கு இடம் தர மாட்டியா? ஆமா நீ செத்துரு, இந்த கூடாரத்துக்குள்ள ஒண்ணு வச்சு போதச்சிடலாம். உன் வாழ்வு எனக்கு வேண்டாம், உன் சாவுதான் எனக்கு வேணாம். உமா என்னாச்சு உமா? திடீர்னு வந்து நிக்கா. கரண்ட் பில்லு கிட்ட போடலையா? ஆன்லைன்லயே கட்டலாமா? ஆன்லைன்ல கட்டலாமா? நடிக்காத செல்வா, காலையிலே உன்கிட்ட கேட்டேன் ஆன்லைன்ல கட்டி தருவியா பைசா தாரேன்னு. நீ ஒண்ணுமே தெரியாது நடிச்சிட்டா. எனக்கு தெரியாது மைனி. நடிக்காத. ராணிக்கு மாசந்தோறும் நீ தானே கட்டி கொடுக்கறியா கரண்ட் பில்லு? யார் சொன்னா? உண்மையா பொய்யா? இல்ல. உன் போன் எடுத்து இப்ப ஜிபே எடுத்து பார்த்தா மாட்டிக்கிடுவா. அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கே மாட்டா. உமா உமா இப்படி யார்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருந்தா செல்வா? மைனி இந்த இடத்த ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லிச்சு மைனி. அவியல்கிட்ட வீடியோ கால்ல காட்டிட்டு இருந்தேன் மைனி. பொம்பளைகிட்ட தான் பேசுவியோ? இல்லையே, நான் ஆம்பளைகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். வைக்க போரு லைன்ல தானே இருக்கா? ஐயோ செல்வா, நீ ராணிட்ட பேசிட்டு இருந்தா அவன் கேட்டுட்டு செல்வா வந்தான். மைனி உனக்கு அவதான் வேணும்னா நீ அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கணும். என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணா? உமா அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு. உமா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்படிக்கிறதுலே இரு. இனி நான் உன்னை நம்புறதா இல்ல. உமா 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 வா. உமா உமா தள்ளுங்க. கூட்டிட்டு போய் 4 அடி குடி உமா, அப்பதான் நம்மள திருந்துவான். மைனி இப்படி சொல்லி கொடுக்குறிய? பா செல்வா, என்னலாக பேசிக்க போ. ஐயோ என்ன செத்தே. இது டைரி மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கை பொக்கிஷம். ஏதோ இந்த கூமுட்ட மங்காத்தாளுக்கு வாசிக்க தெரியாததுனால நான் தப்பிட்டே இருக்கேன். வாசிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னாடி என்ன இதையும் சேர்த்தே கொடுத்திருப்பா. நான் செத்தா கூட இந்த டைரி சாவக்கூடாது. ஏன்னா என்னோட முத காதல். என்னைக்கா இருந்தாலும் தேவியானிக்கிட்ட இதை ஒப்படைச்சுக்கிட்டு தான் சாவுவேன். ஒருவேளை அவ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா அவள வாழ்க்கை இதை விட பிரைட்டா சூப்பரா இருந்திருக்கும். இப்போ அந்த குடிகாரன்னு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. அவளை நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நான் இந்த முட்டையை கிட்டு கஷ்டப்படுறது போலதான் அவளும் கஷ்டப்படுவா. தேங்காய் கழுவு சொன்னதுக்கு எங்க போய் கிடக்கான் இவன்? ஏய் ஏய் அது என்ன நோட்டு? அது கணக்கு பார்க்கணும் டைரி. கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். என்ன கணக்கு பார்க்கறது எனக்கு பாட்டு? அதுவும் சுவாக பாட்டு. சும்மா பாடிட்டு இருந்தேன். ஏன் பாட்டு பாடப்படாதா? இல்ல இப்படி வந்திருந்து பாட மாட்டியா? கணக்கெல்லாம் நேரத்தை பாத்துட்டியா? இது என்ன புது கணக்கு? லோடு ஒழுங்கா என்ன இறங்கலடே, அதனால திரும்பியும் கணக்கு போட்டேன். உமையில டவுட்டா இருக்கேன். போட்டேன்னா அப்ப நீ இதுல இருந்து கணக்கு பார்த்து சொல்லிட்டு போ. கணக்கா? உனக்கு தெரியாது இந்த மங்காத்தக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு தெரியும்ல. அப்ப கணக்கு பார்க்க விடு சரியா? தொந்தரவு பண்ணாத. உன்ட்ட டேங்க் கழுவ சொன்னேன்லாடே. டேங்க் கழுவுறதுக்கு ஒரு ஆளை வையிட்டி. ஆள் வைக்கலாம், ஆனா அவனு உனக்கு கழுவ மாட்டான ஒன்ன மாதிரி. நீ தான் இல்ல நீச்சா தேய்ச்சி பிடிச்சி கழுவுவா. இடி வயசாக உள்ளடியால இறங்கினால கழுவ முடியாது. ஒரு பையனை வர சொல்லியிருக்கேன். அந்த பையன் இன்னைக்கு ஏமாத்தி விட்டான். நாளைக்கு தான் வருவான். முடியவே முடியாது, நீ தான் கழுவணும். நீ இறக்கி கழுவணும், அவனை இறக்கி விடட்டா? நோ நோ நோ. சரி நீ போ, அந்த கணக்கை பார்த்துட்டு வாரு. எதுக்கு என்ன விரட்டிக்கிட்டே இருக்கா? இந்த டைரியில அப்படி என்னதான் இருக்கு?
என்னதான் இருக்கா? அப்ப கணக்கு பாக்குறீங்கன்னா கொண்டு போ, டைரியை கொண்டு போய் கணக்கு பார்த்து கொண்டு வரியா? இல்லைன்னா கொண்டா பார்க்க தெரியல. நான் லட்சுமி 2 கொடுத்து வாசி பார்த்துக்கிறேன் கணக்கு. டைரியில யார்ட்டும் தந்து விட மாட்டேன். நீ இருந்து பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட தாரேன், வேணா நீ பாரு. வேற யாருக்கும் கிட்டயும் தர மாட்டேன். அப்ப ஏதோ இந்த டைரியில இருக்கு, அதனாலதான் நீ என்ன பார்க்க விடா, வேற யாரையும் பார்க்க விட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தான் தமிழ் படிக்க தெரியாதுல்ல. இல்லட்டி இந்த டைரியில யாரும் பார்க்கண்டா, நிறைய ரூபாங்க நான் கல்யாணம் எழுதிருப்பேன், பெரிய பணக்காரன் நினைப்பாவ. சரி வா டேங்க கழுவுவோம். இல்ல இது சரியா படல. இவன் கொஞ்ச நாளாவே இந்த டைரியோட தான் தெரியும். ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு, ஏதோ தப்பா நடக்குது, கண்டுபிடிக்காம விடக்கூடாது. இவன் எதுக்கு இந்த டைரியோட சுத்திட்டு இருக்கான்? இப்ப ஏதோ அதுல இருக்குன்னு அர்த்தம் தானே. மங்காத்தா ஏதோ இருக்கு மங்காத்தா, யாருக்கோ காதல் கடிதம் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கேன். கண்டுபிடி மங்காத்தா, கண்டுபிடி, நாளைக்குள்ள கண்டுபிடிச்சிரு. அப்ப மழை பெஞ்சோட முடி காயவா செய்யுது. கரண்ட் பில்லும் கிட்டல, கரண்ட் பில்லு கிட்டதுக்கு லாஸ்ட் நாள் இந்த பையன் எங்க போனான்? அனிசு என்னம்மா இங்க வாமக்கா. இல்ல பியாய் இல்ல நான் தமிழ. மோன நான் உங்க அம்மல. அம்மையா எதுக்கு இந்த கோலத்துல நிக்க? லேல குளிச்ச மோன, முடி காயல, அதான் கொஞ்ச நேரம் விரிச்சு போடலான்னு விரிச்சு போட்டிருக்கேன். அம்மா நல்லா இருப்பாமா, முடிய கட்டிருமா, பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. யாமல நான் முடி விரிச்சு போட்டா உங்க அப்பா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏம்மா பியாய்க்கு பியாய பிடிக்குமா? எனக்கு பிடிக்கலமா. நான் பியாயால முடிய கட்டு பாதுமால. அம்மா இப்பதான் அழகா இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டு, போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வா. வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் இப்ப போடல. இல்ல இன்னைக்கு 4 மணி வரைக்கும் நம்மள நேரம் உண்டு, போல போய் கட்டிட்டு வந்துடல. நாளைக்கு நான் ஃபைனை போட்டு விடுவாவே. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒரு நாள் சொல்லல. இல்ல மறந்துதே மோன, போல போய் கட்டிரல. எடே உன் புருஷர் புல்லட் பண்ணி டெய்லி ஒரு 10 நேரம் வெளிய அங்கிட்டு இங்கிட்டு அலையாறலடே, அவர்ட்ட கொடுத்து விடப்படாதா? இந்த மழையில நான் தான் போணுமா? அவரை நம்பி கிட்ட சொல்ல முடியல மோன. போன தடவை கிட்ட சொன்னதுக்கு வேற எவ்வளவு வீட்டுக்கோ கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்திருக்காரு, நம்ம வீட்டுக்கு கிட்டல. நீ என்கிட்ட எப்பவும் கேப்பா தெரியுமா? யாமல கூமுட்டையா பிறந்தா, யாமல எப்படி கூமுட்டையா பிறந்தானு? இவன் பெத்ததுல ஒண்ணு கூமுட்டையா இருந்தனா நான் எப்படிமா நல்ல பிள்ளையா அறிவாளியா பிறப்பேன்? நான் இப்படி ஆனது காரணம் நான் இல்லம்மா, உன் புருஷர்மா. அதுவும் சரிதான். சரி ரூபா கட்டிட்டு வருவியா? உன் மோவா அடிக்கடி டியூஷனுக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன் போறா. அவள்கிட்ட பைசா கொடுத்து விடுமா, எனக்கு சரியா இருக்கு. எல்லாம் போய் கியூல நிக்கணும். கூட்டம் இருக்கு அதுல போல. லாஸ்ட் நாள் தானே என்ன எப்பவும் அனுப்பா. லாஸ்ட் நாள் கூட்டம் சமத்தையா இருக்கும், நான் போடல. நான் ஒண்ணு பெத்தணும்னு நினைச்சேன். என் பிள்ளை வளர்ந்தோடனே கடைக்கெல்லாம் போவோம், நமக்குள்ள எல்லா உதவியும் செஞ்சு தரோம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசியா? ஓ கடைக்கு போறதுக்காண்டி தான் 10 மாசம் சம்பந்தம் என்ன பெத்தா? அப்படி இல்ல, நான் அறிவு கட்டவன. அப்படிதான் உனக்கு கடைக்கு போறதுக்கு ஆள் இல்ல. உன் புருஷத்தை சொன்னா 1000 கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தனா என்னன்னே கேட்காம அது பாட்டு போவோம்ல, அதான் உன் பிளானு. அப்படி போக மாட்டியா கரண்ட் பில்லு கட்ட? எப்பயாய் தொலையே. பைசா எங்க இருக்கு? பைசா எடுத்துட்டு வரேன் மோனே, இருந்துக்க. செலகுட்டீஸ் உங்க வீட்டுல எப்படி செலகுட்டீஸ்? லாஸ்ட் நாள் வரைக்கும் கரண்ட் பில் கட்டாம லாஸ்ட் நாள் போவோடவே கெட்டுன்னு சொல்லி உயிரை யாராவது இருப்பாவள? செலகுட்டீஸ் கமெண்ட்ல சொல்லுங்கண்ணே. நிறைய பேர் நம்ம மங்காத்தா அத்தையோட ஹஸ்பண்டோட லவ் ஸ்டோரி கேட்டீங்க. அதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல ரைட்டா போட்டோம். நாளைக்கு ஃபுல் ஸ்டோரி இல்ல நாளை கழிச்சு ஃபுல் ஸ்டோரி வந்துடும் செலகுட்டீஸ். ஓகே சொல்லிட்டு அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்ல செம்ம காமெடியா இருக்கும். பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் வீடியோஸ் போட்டா உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே செலகுட்டீஸ், இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலகுட்டீஸ். பாய் செலகுட்டீஸ், லவ் யூ.